Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட் இன் Salesforce. ஓகேங்களா? So today அஜெண்டாவுல first we will see what is report and dashboard. Next topic types of report in Salesforce. ஓகேங்களா? So Salesforceல வந்து ரெண்டு விதமா ரிப்போர்ட் நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஒன்னு வந்து கிளாசிக் மோட் அண்ட் another one is lightning mode. So lightning mode தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். So ரெண்டுமே எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா how to create the dashboard. ஸோ இந்த எல்லா டாபிக்குமே எப்படி யூஸ் பண்றது சொல்லி பார்க்கலாம் சேல்ஸ்போர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வில் சி வாட் இஸ் ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட் பேஸ்ட் ஆன் அவர் கண்டிஷன். ஓகேங்களா? அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்டை வந்து ஜென்ரேட் பண்றதா வந்து ரிப்போர்ட். ஓகேங்களா? டேஷ்போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்மளுடைய டேட்டாஸ். நம்ம வியூஸ் நம்ம ஜஸ்ட் ஒன் பை ஒன் ரெக்கார்டா நம்ம போய் செக் பண்ணாம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் பேஸ்ட் ஆன் கண்டிஷன் செக் பண்றதா வந்து டேஷ்போர்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட். ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சேல்ஸ்போர்ஸ்ல வந்து ரெண்டு விதமா ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிக் ரிப்போர்ட், அனதர் ஒன் இஸ் லைட்னிங் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ கிளாசிக் ரிப்போர்ட் வந்து ஓல்டு வெர்ஷன், லைட்னிங் வெர்ஷன் வந்து நியூ வெர்ஷன். ஸோ இந்த ரெண்டு வருஷமே மூலியமாவும் நம்ம ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணதுல இந்த 4 டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நாலு விதமா நம்ம ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேப்லர்னா என்ன பாத்தீங்கன்னா நார்மல் டேட்டா நம்ம பேஸ்ட் ஆன் கண்டிஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் மட்டும் பண்ணா அதுதான் வந்து டேப்லர் ரிப்போர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மரி ரிப்போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் பை ரோ பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். அதாவது ரோவை மட்டும் குரூப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சம்மரி ரிப்போர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் பை ரோ அண்ட் காலம் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். அதாவது நம்மளோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரோவையும் காலத்தையும் ரெண்டுமே நம்ம குரூப் பண்ணா அதுதான் மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? லாஸ்ட் வந்து ஜாயிண்ட் ரிப்போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரிப்போர்ட்டை வந்து ஜாயின் பண்றதா வந்து ஜாயிண்ட் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்களுடைய சேல்ஸ்போர்ஸ் ஆர்க் வந்து லாகின் பண்ணிக்கீங்க. லாகின் பண்ணிட்டு நீங்க எந்த அப்ளிகேஷன் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த அப்ளிகேஷன் வேணாலும் சூஸ் பண்ணிட்டு இங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்னு ஒரு டேப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கீங்க ரிப்போர்ட்னு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து நீங்க கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் புதுசா ஒரு ஃபோல்டர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மை பர்சனல் ரிப்போர்ட். ஓகேங்களா? பர்சனல் ரிப்போர்ட்னு சொல்லி வச்சுட்டேன். வச்சுட்டு சேவ். ரிஃப்ளெக்ட் ஆகல. இங்க வந்துருச்சு பாத்தீங்கன்னா மை பர்சனல் ரிப்போர்ட் இல்லைங்களா? இதுக்குள்ளதான் நம்ம இப்போ ஏதாவது ரெக்கார்ட் வந்து சேவ் பண்ணாலும் சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா கிளாசிக் வெர்ஷன் லைட்னிங் வெர்ஷன். இது இப்போ நீங்க நார்மலா ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அது வந்து லைட்னிங் வெர்ஷன். ஓகேங்களா? அதுவே நியூ ரிப்போர்ட் கிளாசிக் வெர்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் வெர்ஷன்ல வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து என்ன ஆப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுல வந்துட்டு நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். இது வந்து அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இது வந்து அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட் அண்ட் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட். அப்படின்னா கான்டாக்ட் வந்துட்டு பிரைமரி ஆப்ஜெக்ட் அண்ட் அக்கௌண்ட் வந்து செகண்டரி ஆப்ஜெக்ட். அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் வந்துட்டு அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்ட்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு சேர்த்து நீங்க ரெக்கார்ட் ஜென்ரேட் பண்ணதுனால ரிப்போர்ட் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஆப்ஜெக்ட். இது வந்து சேல்ஸ்போர்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டானது. ஓகேங்களா? அதுவே நீங்க நம்ம கஸ்டமா கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து கீழே இங்க இருக்கும். அதாவது அதர் ரிப்போர்ட்ஸ்ல போய் பார்க்கணும். அது அதர் ரிப்போர்ட்ஸ்ல எம்ப்ளாயி ஓவர் டைம் ஹிஸ்டரி இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இதுல இருக்கும். இதுல நீங்க ஏதாவது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க சூஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட் கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுல வந்து எல்லா ஃபீல்ட்ஸும் இருக்கும். இது ஃபில்டர் கட்டிட்டா இதை நம்ம பார்க்கலாம். நான் 4 டைப் சொன்னேன் இல்லைங்களா? டேப்லர், சம்மரி, மெட்ரிக், ஜாயின்னு இதுதான் வந்து இந்த 4 விதமா நம்ம ரிப்போர்ட்டிங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாசிக் வெர்ஷனை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி
நம்ம வந்து லைட்னிங் வெர்ஷன் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாசிக் வெர்ஷன் வரலாம். ஓகேங்களா? ஏன்னா லைட்னிங் வெர்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கிளாசிக் வெர்ஷன் லைட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் லைட்னிங் வெர்ஷன்ல ரிப்போர்ட் ஜென்ரேட் போறேன். அதுக்கு கிளிக் ஆன் நியூ ரிப்போர்ட். ஓகேங்களா? நியூ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இந்த சூஸ் ரிப்போர்ட் டைப்னு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அக்கௌண்ட்னா தனி அக்கௌண்ட் உண்டான ஆப்ஜெக்ட் மட்டும் வரும். அதுவே கான்டாக்ட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா கான்டாக்ட் வந்து பிரைமரி ஆப்ஜெக்ட், அக்கௌண்ட் வந்து செகண்டரி ஆப்ஜெக்ட். அப்படின்னா லுக் மாஸ்டர் டீடைல் லுக் ரிலேஷன்ஷிப் மாதிரின்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரிதான் இங்க இருக்கிறது எல்லாமே கேஸ் ஆப்ஜெக்ட், லீட் ஆப்ஜெக்ட் எல்லாமே இதுல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? அதுவே கீழே அதர் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதர் ரிப்போர்ட்ல வந்துட்டு எல்லாமே வந்து கஸ்டமா நம்ம ஜென்ரேட் பண்ண நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் எல்லாமே இங்க இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஒரு சிம்பிளா. ஓகேங்களா? அக்கௌண்ட செலக்ட் பண்ணிட்டு கண்ணி கொடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி தான் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுல இந்த ஃபீல்ட்ஸ், இந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டான எல்லா ஃபீல்ட்ஸுமே இங்க இருக்கும். இந்த சைட்ல ஒரு ஃபீல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணினா அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லா ஃபீல்ட்ஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லா ஃபீல்ட்ஸும் இங்க இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இங்க இருந்துட்டு நீங்க போய் எல்லா காலம்ஸ் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ அதுவே நான் வேற ஒண்ணு கொடுக்கலாம்னு பாக்குறேன். கிளீன் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இதை நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணும்போது அதுவும் பாரு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லா காலம்ஸும் வந்துட்டு நீங்க இங்க இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஃபீல்ட்ஸ்ல போய் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் கிரிட்டீரியான் இருக்கு இல்லைங்களா, ஃபில்டர்ல போயிட்டு நீங்க ஏதாவது ஃபில்டர் ஆட் பண்ண விரும்புறீங்களான்னு கேக்குது. அதாவது இங்க ஷோ மீன் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்துட்டு டிராப் டவுன்ல வந்துட்டு மை அக்கௌண்ட்டுக்கு மட்டும் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். நான் வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்கு உண்டான வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஆல் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. சூஸ் பண்ணிட்டு ஓகேங்களா, ஆல் அக்கௌண்ட்டுக்கு உண்டான எல்லா அக்கௌண்ட்டுக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் கிரியேட்டட் டேட் எப்பில இருந்து அப்படின்னு கேக்குது, டேட் ரேஞ்ச் கேக்குது. நான் வந்து என்ன ஆல் டைம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரேஞ்ச் வேணா அந்த ரேஞ்சை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஓகேங்களா, அப்புறம் எப்ப கிரியேட் பண்ணியிருந்தாலும் எல்லா ரிப்போர்ட்டுமே இங்க வரும்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது அது இல்லாம இப்ப நான் ஏதாவது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ரேட்டிங் இருக்கு இல்லைங்களா, ரேட்டிங்ல வந்துட்டு ரேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டு ரேட்டிங் அக்கௌண்ட் ரேட்டிங் இதை சூஸ் பண்ணிட்டு ஈக்குவல்ஸ் டு ஹாட்னு இருக்கு இல்லைங்களா, ஆல் ஹாட்ல கோல்டுன்னு இருக்குல்ல, இதை மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு அண்ட் வார்ம் இது ரெண்டு மட்டும் சூஸ் பண்ணிட்டேன். மீது எந்த ரெக்கார்டும் தெரியக்கூடாது, இந்த ரெண்டு ரெக்கார்டு மட்டும் தெரியும்னு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா இப்போ கோல்டு வார்ம், வார்ம் கோல்டு அப்படின்னா நம்ம ரெண்டு மட்டும் தான் சூஸ் பண்ணி ஈக்குவல் டு கோல்டு அண்ட் வார்ம் அது மட்டும் தான் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு அது வேணும்னா நீங்க வந்து இங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்லி ஹார்ட் மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும்னு சொன்னீங்கன்னா அந்த ரெக்கார்டு மட்டும் இங்க டிஸ்பிளே ஆகும். ஹார்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அது எனக்கு எல்லா ரெக்கார்டுமே டிஸ்பிளே ஆகணும்னா நீங்க ஹால் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இது மாதிரி நீங்க எந்த ஃபீல்ட்ஸ் வேணாலும் நீங்க ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இந்த ஆப்ஷன் இந்த ரேட்டிங்கை ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து குரூப் பை ரோ காலம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் ரிப்போர்ட். ஓகேங்களா? நார்மல்னா என்னன்னா ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் ஆன் கண்டிஷன் மட்டும் கொடுத்துட்டு ரெக்கார்டு வந்து ரிப்போர்ட் பண்றது, ஜென்ரேட் பண்றது, அதுதான் வந்து டேப்லர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நார்மல் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்றதுதான் வந்து டேப்லர் ரிப்போர்ட். ஃபீல்ட் சொல்லியாச்சு, அவுட்லைன் சொல்லியாச்சு. இதுதான் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஃபில்டர் கண்டிஷன் வந்து இதுதான் ஃபில்டர் கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேவ். இப்போ நம்ம சேவ் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இந்த இது வந்து அப்படியே உங்களுக்கு ஜென்ரேட்டபிள் ஃபார்மேட்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் கொடுங்க.
ஃபோல்டர் கேக்குது. ரிப்போர்ட் நேம் வந்து அக்கௌண்ட் ரிப்போர்ட் ஆல் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? யூனிக் நேம் அதுவே ஜென்ரேட் ஆயிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபோல்டர் கேக்குது. நீங்க எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணீங்கன்னு சொல்லு. நான் வந்து புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். என்ன ஃபோல்டர்னா மை பர்சனல் ரிப்போர்ட் நான் சூஸ் பண்ணிருக்கீங்களா? இதுதான் இந்த மை பர்சனல் ரிப்போர்ட்ல நான் சேவ் பண்ணணும்னு சொல்றேன். சூஸ் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர். அப்பனா இப்போ நான் கிரியேட் பண்ற ரிப்போர்ட் வந்து மை பர்சனல் ஃபோல்டர்ல வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? கிளிக் ஆன் சேவ் பட்டன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. ஆனா அந்த ரிப்போர்ட் வந்து ஆல் அக்கௌண்ட் நேம்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இருக்கிற அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே டிஸ்பிளே ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டுமே டிஸ்பிளே ஆகுது. இதை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க சைட்ல கிளிக் பண்ணிக்கீங்க. இந்த எடிட் இருக்கீங்கன்னா அந்த எடிட் ஆப்ஷன் பக்கத்துல எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்லி டீட்டெயில் மட்டும் வேணுமா இல்ல ஃபார்மேட்டட் ஃபைல் வேணுமா? இந்த ஃபார்மேட்டட் ஃபைல்ல எக்ஸ்எல்எஸ்ல மட்டும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவே டீட்டெயில் ஒன்ல தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்எல்எஸ் அண்ட் சிஎஸ்வி இந்த ரெண்டு ஃபார்மேட்ல வந்து சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்க அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே என்கோடிங் ஃபார்மேட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் டீட்டெயில் வச்சுட்டு ஃபார்மேட் எக்ஸ்எல்ல சிஎஸ்வின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சிஎஸ்வின்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா டேட்டாவுமே அந்த ரிப்போர்ட்ல வந்து இருக்கும். இதை ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 37 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. 37 ரெக்கார்ட்ஸும் இங்க உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 37 ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரோ வந்து நமக்கு காலமா இருக்கும். ஸோ அதனால மற்ற 37 ஃபர்ஸ்ட் ரோ வந்து காலம், இது ஹெட்டிங்கு, மற்றபடி 37 ரெக்கார்ட்ஸ் வந்து இங்க உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். டோன்ட் சேவ் கொடுக்குறேன். அதுவே ரிப்போர்ட்ல வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க யூஸ்வலாவே ஒருத்தருக்கு சென்ட் பண்ண முடியும். அப்படின்னா இப்போ பர்டிகுலர் டைம்க்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து டெய்லி 8 o'clock வந்து ஒரு யூசருக்கு சென்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க. அதாவது உங்க மேனேஜருக்கோ இந்த ரிப்போர்ட் வந்து டெய்லி ஜென்ரேட் ஆகணும்னு சென்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு என்னைக்கு போகணும், டெய்லி போகணுமா இல்ல வீக்லி போகணுமான்னு சொல்லி கேக்குது. ஸோ வீக்லி மண்டே அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா டெய்லி சூஸ் பண்ணிட்டு டெய்லி எத்தனை மணிக்கு 8 o'clock சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு யாருக்கு சென்ட் ஆகும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா அனதர் பர்சன்ல சைட்ல இங்க வந்துட்டு நிறைய யூசர்லாம் டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து நீங்க யாருக்கு சென்ட் பண்ணீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இங்க சூஸ் பண்ணிட்டுனா கீழே வந்து நிறைய யூசர் வரும். நீங்க அருண்குமார் தான் மேனேஜர்னா அவருக்கு சென்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா அவங்களுடைய யாருக்கு சென்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ண ரிப்போர்ட் வந்து டெய்லி 8 o'clock வந்து இந்த யூசருக்கு வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து மேனுவலா போயிட்டு கொடுக்கணும்னு கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவாக சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனா டேட்டாவை மட்டும் உள்ள இருக்கிற டேட்டா மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரிப்போர்ட் வந்து டெய்லி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்க வீக்லி மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம், மந்த்லி மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷன், நம்மளுடைய சேல்ஸ்போர்ஸ்ல இருக்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேஷ்போர்ட் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஸோ சேவஸ் அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எடிட் பண்ண போறேன் திரும்பவும். இப்போ வந்து நம்ம பார்த்தது ஃபுல்லாவே என்னன்னு பாத்தீங்கன்னா டேப்லர் ரிப்போர்ட் தான் இதுவரையிலும் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம சம்மரி ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டை வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சம்மரி ரிப்போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் பை ரோஸ் தான் வந்து ரோஸ் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன், அதுதான் வந்து சம்மரி ரிப்போர்ட். இப்போ ஓகேங்களா? இதுதான் குரூப்ஸ். இங்க இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்கிற காலத்தை வச்சு நம்ம குரூப் பண்ணோம். அதாவது எப்படி குரூப் பண்ணலாம்னா பாத்தீங்கன்னா இந்த பில்லிங் ஸ்டேட் இருக்கு, அந்த பில்லிங் ஸ்டேட்டை வச்சு நான் குரூப் பண்றேன்.
பில்லிங் ஸ்டேட். இது ஜஸ்ட் நீங்க அந்த ஃபீல்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ ரோல இந்த காலம் வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பில்லிங் ஸ்டேட்ல எம்டியா, அதாவது ஹைஃபன் வச்சு 18 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுவே சிஏல வந்துட்டு 2 ரெக்கார்ட் தான் இருக்கு. இது வந்து ஃபுல் வியூல உங்களுக்கு ரன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ கிளிக் ஆன் சேவ் அண்ட் ரன் கொடுங்க. சரி, பில்லிங் ஸ்டேட் எம்டியா வந்து 25 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஇசட்ல வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் இருக்கு, சிஏல 3 ரெக்கார்ட் இருக்கு, ஐஎல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு, கேஎஸ்ல 1. இந்த மாதிரி எல்லா ரெக்கார்டுமே கண்டிஷன் ஏத்த மாதிரி குரூப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுல வந்துட்டு டீடைல் ரோ உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கீழே கேக்குது. அது டீடைல் ரோ வேணும்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டீடைல் எல்லாம் எந்தெந்த ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஒன்லி உங்களுக்கு கவுண்ட் மட்டும் இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப் டோட்டல் இருக்கு இல்லைங்களா? இந்த சப் டோட்டல் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா சப் டோட்டல் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேக்குது. சப் டோட்டல், அதாவது டீடைல் ரோ கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சப் டோட்டல் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப் டோட்டல் ஃபுல்லாவே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அதாவது இங்க கீழே வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அது எல்லா டோட்டா எல்லா எத்தனை ரெக்கார்ட்னு சொல்லி எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. அதுவே கிராண்ட் டோட்டல் இருக்குல்ல, இந்த கிராண்ட் டோட்டல் வேணாம்னு சொல்லி நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். கிராண்ட் டோட்டல்னா கீழே வந்துட்டு எத்தனை ரெக்கார்டு இருந்துன்னு. இதை நீங்க இப்போ எனேபிள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இப்போ 37 உங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் வந்து கிராண்ட் டோட்டல் சொல்லுவாங்க. 37 கிராண்ட் டோட்டல். இதை நீங்க ரிமூவ் பண்ணியா அந்த கிராண்ட் டோட்டல் வந்து தெரியாது. அதுவே சப் டோட்டல் உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சப் டோட்டல் இங்க இருக்கீங்களா, இதுதான் வந்து சப் டோட்டல். ஸோ அது ஒண்ணுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சம்மரி ரிப்போர்ட். இதுவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம். அதாவது பர்டிகுலர் டைம்க்கு வந்து சென்ட் பண்ணி இருந்துச்சுங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட். மெட்ரிக் ரிப்போர்ட் அப்படின்னா குரூப் பை ரோஸ் அண்ட் காலம் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். ரோவையும் குரூப்பையும் இது பண்றதுதான். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரோல வந்து பில்லிங் ஸ்டேட் வச்சிருக்கேன். அதாவது குரூப் காலம்ல வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டைப் வச்சு குரூப் பண்ண போறேன். காலத்துல டைப். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா காலத்துல வச்சு இது பண்ணிட்டேன். இது வந்து சம்மரி ரிப்போர்ட் மாதிரி. ஓகேங்களா? சம்மரினா ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி. அதுக்குன்னா டீட்டெயில் எல்லாமே இங்க இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்க ஜஸ்ட் சேவ் அண்ட் ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா பில்லிங் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா? இந்த பில்லிங் ஸ்டேட்ல ஏஇசட்ல வந்துட்டு இந்த ரெக்கார்டு, அதுக்கப்புறம் இந்த டைப் இருக்கு இல்லைங்களா, ப்ராஸ்பெக்டிங். இந்த டைப்ல வந்து இத்தனை டைப் இருக்கு. அதாவது எம்டிஆ இருக்கு, ப்ராஸ்பெக்டிங் இருக்கு, கஸ்டமர் டைரக்ட், கஸ்டமர் டீடைல். ஏஇசட்ல எம்டிஆ 0 ரெக்கார்டு இருக்கு, ஏஇசட்ல ப்ராஸ்பெக்டிங்ல 0 ரெக்கார்டு இருக்கு, ஏஇசட்ல கஸ்டமர் டைரக்ட்ல ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஓகேங்களா? அதுவே பில்லிங் ஸ்டேட் வந்து எம்டிஆ அண்ட் டைப் வந்து எம்டிஆ 23 ரெக்கார்டு இருக்கு. இந்த 23 ரெக்கார்டு என்னன்னு சொல்லிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரெக்கார்டு ஃபுல்லாவே உங்களுக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். கீழேனா இந்த இந்த டீடைல் ரோ இருக்குன்னா அந்த டீடைல் ரோல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். 23 ரெக்கார்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். அதுவே உங்களுக்கு பர்டிகுலர் ரெக்கார்டு மட்டும் வேணும்னா, அதாவது இந்த சிஏ 2 ரெக்கார்டு மட்டும் வேணும்னா அந்த 2 ரெக்கார்டு மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுவே இந்த கஸ்டமர் சேனல்ல இருக்கிற ஓஆர் ரிப்போர்ட், அந்த ஒரு ரிப்போர்ட் மட்டும் உங்களுக்கு வேணும்னா இது ஒண்ணு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ரிப்போர்ட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து டீடைல் ரிப்போர்ட். இது வந்து சம் சம்மரி ரிப்போர்ட் மாதிரி வச்சுங்களேன் இது. ஓகேங்களா? இந்த 25 ரெக்கார்டு வேணும்னாலும் நீங்க கிளிக் பண்ண இந்த 25 ரெக்கார்டு வந்து, அதாவது எம்டிஆ 25 ரெக்கார்டு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுவே இந்த 3 ரெக்கார்டு மட்டும் உங்களுக்கு இந்த 3 ரெக்கார்டு மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது இது வந்துட்டு ரோ காலம் வந்து குரூப் பண்ணியிருக்கு, இது வந்து ரோ வந்து குரூப் பண்ணியிருக்கு. பில்லிங் ஸ்டேட் வந்து ரோ வந்து குரூப் பண்ணியிருக்கு, டைப் வந்து என்ன காலத்தை வந்து குரூப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? திரும்ப எடிட் பண்ணிருங்க. எடிட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இங்க கண்டிஷனல் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஆட் கண்டிஷனல் ஃபார்மல், அதாவது கலரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்டர் நம்பர், அதாவது நம்பர்
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? கிரேட்டர் தென் 5 டு ஒரு 15. ஓகேங்களா? கிரேட்டர் தென் 15 இந்த கலர். அது லெஸ் தென் 5 ரெக்கார்டா இருந்தா இந்த கலர் ரெட் கலரும், 5 டு 15 கலரா இருந்துச்சுன்னா இந்த கலரும், அதுவே கிரேட்டர் தென் 15னா இந்த ரெக்கார்டும். அதாவது எதுனா ரெக்கார்டோட கவுண்ட். ஓகேங்களா? டன் கொடுத்துருங்க. இப்ப டன் கொடுத்துட்டு நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் ரன். லெஸ் தென் 5 இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த கலர்ல டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? அதுவே கிரேட்டர் தென் 15 இருக்கிறதா இதெல்லாம் இதுவாது. ஏன்னா நம்ம கிட்ட 5 டு 15ல எந்த ரெக்கார்டுமே இல்ல. அதனால அந்த கலர்ல எந்த ரெக்கார்டுமே இங்க இல்ல. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ரெக்கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு என்ன ரிப்போர்ட்னு சொல்றேன்னா மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ரிப்போர்ட். ஜாயிண்ட் ரிப்போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரிப்போர்ட்டை வந்து ஜாயின் பண்றதுதான் சிம்பிளா. ஓகேங்களா? இங்க ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணுங்க. ரிப்போர்ட்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு ஜாயிண்ட் ரிப்போர்ட் இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்த உடனே ஆல்ரெடி நம்ம கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து பிளாக் 1ன்னு இருக்கும். இப்போ நீங்க புதுசா இன்னொரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது ஆட் பிளாக்னு இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா பிளாக் 2ன்னு சொல்லி வரும். அதுக்கு நீங்க என்ன ஆப்ஜெக்ட்னு சூஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஜஸ்ட் சம்திங் ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்றேன். கான்டாக்ட் அண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கிளிக் ஆன் ஆட் பிளாக். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது பிளாக் வந்து கிரியேட் ஆயிருச்சு. கான்டாக்ட் அண்ட் அக்கௌண்ட் பிளாக் 1 இருக்கு. இது வந்து பிளாக் 1, இது வந்து பிளாக் 2 சொல்லி வச்சிருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் ஃபில்டர் வந்து கண்டிஷன் மாறும். இது வந்து பிளாக் 1க்கு உண்டான கண்டிஷன், இது வந்து பிளாக் 2க்கு உண்டான ஃபில்டர் கண்டிஷன். ஆல் அக்கௌண்ட் கொடுங்க. அப்ளை. எப்ப கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே ஆல் டைம் அப்ளை. ஓகேங்களா? இது வந்து அக்கௌண்ட் 1, இது வந்து அக்கௌண்ட் 2. அதாவது பிளாக் 1, பிளாக் 2. ஸோ இதுல இருக்கிறதுல வந்துட்டு பிளாக் 1க்கு உண்டான ஃபீல்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஃபீல்ட்ஸ் 2க்கு உண்டான இதை சூஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது காலம் வேணும்னாலும் அதை நீங்க டிபார்ட்மெண்ட் வேணாலும் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, அதுவும் உங்களுக்கு அங்க டிஸ்பிளே ஆகும். இந்த குரூப் பை பில்லிங் ஸ்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். டைப்பும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ இது வந்து பிளாக் 1 உண்டான ரிப்போர்ட், பிளாக் 2 உண்டான ரிப்போர்ட். இதை ரெண்டுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ரன்ல போயிட்டு பாத்தீங்கன்னா பிளாக் 1, பிளாக் 2 ரெண்டு ரிப்போர்ட் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ண அது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ திரும்ப நான் எடிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ரிப்போர்ட். ரெண்டு ரிப்போர்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபில்டர் கண்டிஷன் வேணா நீங்க இங்க போய் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா ரிப்போர்ட் வேணாலும் சொல்லி இங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் 1க்கு, இது பிளாக் 2க்கு ரெண்டு ரிப்போர்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஏதாவது வேணாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் ரிப்போர்ட், ஆட் பிளாக் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு தடவை நான் சொல்றேன். ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ரிப்போர்ட்ஸ்ல வந்து ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம நியூ ரிப்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கிளாசிக்ல வந்து லைட்னிங்ல வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணலாம் ரிப்போர்ட்டை. நியூ ரிப்போர்ட் கிளாசிக்னா கிளாசிக் வெர்ஷன் ஓல்டு வெர்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நியூ ஃபோல்டர்னு இருக்கு இல்லைங்களா, நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ற ரிப்போர்ட் எல்லாமே அந்த ஃபோல்டர்ல வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நியூ கிளிக் பண்ணனே நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து புதுசா ஓபன் ஆச்சு. அந்த ரிப்போர்ட்ல நம்ம சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிடணும். இந்த ரிப்போர்ட் நீங்க எடிட் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் எடிட்.
கிளிக் அண்ட் எடிட் பண்ணிட்டு இதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆட் சாட் இருக்கலாம், இதை கூட நீங்க கிளிக் பண்ணலாம். ஆட் சாட் கிளிக் பண்ணீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா நம்மளோட டேட்டா வந்து தெரியும். ஓகேங்களா? இதை நீங்க இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா நமக்கு தெரியுதுங்க. இதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சாட்ல வேணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க சூஸ் பண்ணலாம். காலம்ல வேணுமா, இல்ல பார் சார்ட்ல வேணுமா, இல்ல லைன்ல வேணுமா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்ல வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து ரிப்போர்ட்ல வந்து உங்களால ரிப்போர்ட்டை உங்களால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த டைப் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ரிப்போர்ட் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த அப்டேட் ப்ரிவியூ ஆட்டோமேட்டிக்னு இருக்குல்ல, இதை வந்து மறக்காம எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இதை நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஏதாவது ஆக்ஷன் நடக்க, நீங்க ஏதாவது காலம் ஆட் பண்ணீங்கன்னா அது உடனே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுக்கு வந்து நீங்க பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்னன்னா அப்டேட் ப்ரிவியூ ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்றீங்களோ அதுக்கு உண்டான ரிப்போர்ட் வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து இந்த பட்டனை வந்து எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. ஜஸ்ட் சேவ். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்னிங் உண்டான ரிப்போர்ட். அதுவே கிளாசிக் உண்டான ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு சரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துரும். ரிப்போர்ட்ல போயிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா டேஷ்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவோம். அது கிளாசிக் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல் ஃபோல்டர்ல பர்சனல் ஆல் ஃபோல்டர்ல நம்மளுடைய பர்சனல் இருக்கு இல்லைங்களா, இந்த பர்சனல் ரிப்போர்ட்ல நம்ம சேவ் பண்ண ரெக்கார்டு இருக்கு. அதுக்கப்புறமேல டேஷ்போர்ட் போயிருங்க. டேஷ்போர்ட் போயிட்டு இங்க நியூ டேஷ்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த நீங்க அதே இருக்க நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம், இல்ல ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு ஃபோல்டர்ல சேவ் ஆகும். அப்படியே இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? கிளிக் ஆன் நியூ டேஷ்போர்ட். நேம் வந்து ஆன் அக்கௌண்ட் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ இந்த இடத்துல கேக்குது. டிஃபால்ட்டா பிரைவேட் டேஷ்போர்ட்ல இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது ஃபோல்டர் வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிரைவேட்லயே இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். கிளிக் ஆன் கிரியேட். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எம்டியா வந்து ஒரு டேஷ்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இதுல கிளிக் ஆட் காம்பனன்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆட் காம்பனன்ட்க்கு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணுது. இப்போ நீங்க நிறைய ஒரு 10 டேஷ்போர்ட் சேவ் பண்ணீங்கன்னா அந்த 10 டேஷ்போர்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல இருந்து நீங்க ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணது வந்து ஆல் ரிப்போர்ட் டேஷ்போர்ட் இது ஒன்னு மட்டும் தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது ஒன்னு மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணும்னு கேக்குது. நீங்க எந்த ஃபார்மேட்னாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன், லைன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்க கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குது, ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளிக் ஆன் ஆட். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு வந்து நம்மளுடைய ரிப்போர்ட்டுக்கு டேஷ்போர்ட் ஜென்ரேட் ஆச்சு. ஏன்னா ரிப்போர்ட்டை வச்சுதான் டேஷ்போர்டு வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேப்லர் ரிப்போர்ட்டுக்கு வந்து உங்களால ரிப்போர்ட் ஜென்ரேட் டேஷ்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியாது. சம்மரி மெட்ரிக் ஜாயிண்ட் இந்த ரிப்போர்ட்டுக்கு மட்டும் தான் உங்களால டேஷ்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டேப்லருக்கு உங்களால ஜென்ரேட் பண்ண முடியாது டேஷ்போர்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க. ஓகேங்களா? இப்போ டேஷ்போர்ட் வந்து சேவ் ஆயிருச்சு. அதாவது ஆல் அக்கௌண்ட் டேஷ்போர்ட்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் பேஜ்ல வந்துட்டு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது எப்படி கொடுக்கலாம்னா இதை கொடுத்துருங்க. ஸோ இப்படிதான் உங்க டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு நீங்க ஹோம் பேஜ்ல போயிட்டு கிளிக் எடிட் பேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த எடிட் பேஜ்ல இங்க டேஷ்போர்ட்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணி
இதை வந்து ட்ராக் பண்ணி நீங்க விடுங்க. விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன டேஷ்போர்ட் இருக்கோ அந்த டேஷ்போர்டு வந்து கேட்கும். உங்களுடைய டேஷ்போர்டுங்க அதை ஆக்டிவேட் பண்ணலாமா? இங்க டேஷ்போர்ட் all account. ஓகே, சம்திங் இன்னும் வந்துட்டு என்ன ஆகலன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ டேஷ்போர்ட்ல போயிட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிட்டு சேவ் அஸ். ஆக்சுவலா நம்ம என்ன பிரைவேட்ல சேவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பப்ளிக்ல சேவ் பண்ணிடலாம். பப்ளிக்னா ஆல் ஃபோல்டர்ல கிளிக் ஆன் நியூ ஃபோல்டர், மை டேஷ்போர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். சேவ் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. கிளிக் ஆன் செலக்ட் ஃபோல்டர், கிரியேட். ஓகேங்களா, இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். இப்போ நீங்க டேஷ்போர்ட்ல போய் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஆல் ரிப்போர்ட் டேஷ்போர்ட்ஸ்ல டேஷ்போர்ட் மை டேஷ்போர்ட். ஓகேங்களா, இந்த மை டேஷ்போர்ட்ஸ்குள்ள உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஹோம் பேஜுக்கு போயிட்டு ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட், சாரி ஹோம் பேஜுக்கு போயிட்டு கிளிக் ஆன் எடிட் பேஜ். இதை நீங்க கிளிக் ட்ராக் பண்ணி நீங்க விடுங்க. நீங்க விட்ட உடனே பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல் அக்கௌண்ட் டேஷ்போர்ட்னு சொல்லிட்டு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த ஃபார்மட்ல வந்திருக்கு. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மேல கூட விட்டுக்கலாம். இதுதான். ஓகேங்களா, இப்போ நீங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆக்டிவேட் கொடுத்துட்டு எந்த ஆர்கனைசேஷன், எல்லா ஆர்கனைசேஷன் தெரியுமா இல்ல பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு மட்டுமா இல்ல பர்டிகுலர் ஆப் அண்ட் ப்ரொஃபைலுக்கு மட்டுமா கேக்குது. நான் எல்லா ஆர்கனைசேஷனுமே கொடுக்குறேன். எல்லா ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்றேன். ஓகே, எல்லா ஆர்கனைசேஷன் தெரியும். ஹைட் எந்த அளவுக்கு ஹைட் வேணும்னு சொல்லி கொடுக்குது. உங்களுக்கு ஏதாவது ஃபில்டர் ஏதாவது கண்டிஷன் வேணா நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இந்த ஹோம்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகே சரி, இந்த டேஷ்போர்ட் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ரிப்போர்ட் தான் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த டேஷ்போர்டு வந்து நம்ம பர்டிகுலர் பேஜ்ல வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு நீங்க எங்க வேணாலும் ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாசிக் ரிப்போர்ட். ஸோ கிளாசிக் போற ரிப்போர்ட் போறதுக்கு முன்னாடி நான் ஓவர்வியூ பண்ணிடுறேன் என்னென்ன இதுவரை பார்த்துருந்தேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், வாட் இஸ் ரிப்போர்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஹவு டு கிரியேட் ரிப்போர்ட் இன் லைட்டிங்ல எப்படி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணதை பார்த்திருந்தோம். ஸோ ஹவு டு கிரியேட் த டேஷ்போர்ட். ஓகே, டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி நம்ம ஹோம் பேஜ்ல வந்து டிஸ்பிளே பண்றது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் திரும்பவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா புதுசா இன்னொரு கிரியேட் நியூ ரிப்போர்ட் இன் கிளாசிக் வெர்ஷன். ஸோ கிளிக் ஆன் நியூ ரிப்போர்ட் இன் கிளாசிக். ஸோ இதுவும் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆல்ரெடி எடுத்த ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன், அப்போ ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. கிரியேட் உங்களுக்கு ஓகேங்களா, இது எந்த ஃபீல்ட்ஸ் வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டா சம் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து டேட்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து டேட் வந்துட்டு ரேஞ்ச் கேக்குது. நான் வந்து ஆல் டைம் கொடுத்துருக்கேன்.
ஓகேங்களா. அதுவே அக்கௌண்ட் வந்துட்டு ஆல் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அந்த 37 ரெக்கார்ட்ஸும் வந்து 37 ரெக்கார்ட்ஸுமே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் கண்டிஷன். முன்ன வந்து ஃபில்டர் கண்டிஷன் வந்துட்டு இங்க சைட்ல வந்திருக்க லைட்னிங்ல இங்க வந்துட்டு மேல இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டு பில்லிங் ஸ்டேட் இருக்குங்களா, பில்லிங் ஸ்டேட் வந்து ஈக்குவல்ஸ் டு சிஏன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஈக்குவல்ஸ் சிஏ. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஏக்கு உண்டான ரிப்போர்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இதை வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணும்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணாலும் நீங்க உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்க வந்து இங்க ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சில ஃபீல்ட்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. மற்ற ஃபீல்ட்ஸ் அதாவது நம்ம இங்க ஃபில்டர் கண்டிஷன் கொடுத்துருக்கனால சப்போர்ட் பண்ணாது. ஸோ மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ பில்லிங் ஸ்ட்ரீட், அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் சிட்டி எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டேப்லர்னா நார்மல். நெக்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் சம்மரி ரிப்போர்ட். சம்மரி ரிப்போர்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணா ஜஸ்ட் குரூப் பண்ணணும். அது எதை வச்சு குரூப் பண்றதுக்கு நீங்க தான் இங்க டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன் பில்லிங் ஸ்டேட்டை வச்சு குரூப் பண்றேன். இது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சம்மரி ரிப்போர்ட்னா குரூப் பை சம் பேஸ்ட் ஆன் கண்டிஷன். ரோ வந்து பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ல குரூப் பண்றதுதான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் குரூப் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நெக்ஸ்ட் ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட். மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட்னா போத் காலம் அண்ட் ரோஸ். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த சம்மரியை எடுத்துட்டு மெட்ரிக்ஸ் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு சம்மரி ரிப்போர்ட் உங்களுக்கு ஏத்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வேற ஒண்ணு அதாவது டைப்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிக்கலாம். டைப்ஸ். ஓகேங்களா. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். கிளாசிக் ரிப்போர்ட் இப்போ ரிப்போர்ட்டை சேவ் பண்ணுமா இல்லை எந்த ரிப்போர்ட்ல வேணாலும் சொல்லி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதிலே இருக்கட்டும். சேவ். ஜஸ்ட் ரன் ரிப்போர்ட் அந்த ரன் ரிப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு இந்த பில்லிங் ஸ்டேட் வந்து ரோவை இதை டைப் வந்து காலம் இந்த மாதிரி ஹைட் பண்றது இது பண்றது தான். உங்களுக்கு என்னென்ன ஃபார்மெட்ல இருக்கோ எல்லா ஃபார்மெட்லயும் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். இது வந்து மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ரிப்போர்ட். அதுல ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 2 ரிப்போர்ட் ஜாயின் பண்றதுதான் வந்துட்டு ஜாயிண்ட் ரிப்போர்ட். இது வந்து கிளாசிக் வெர்ஷன்ல லைட்டிங் வெர்ஷன்ல வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு இந்த ரிப்போர்ட். எடிட்டிங் கிளாசிக் வெர்ஷன் போடணும். ரன் கொடுங்க. ரன் கொடுத்துட்டு எடிட்டிங் கிளாசிக் வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி இப்போ கிளாசிக் வெர்ஷன்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ரிப்போர்ட். 2 ரிப்போர்ட் ஜாயின் பண்றதுதான் ஜாயிண்ட் ரிப்போர்ட். இது வந்து பிளாக் 1 இருக்கும். நீங்க பிளாக் 2 வேணாம்னு சொல்லிட்டு நீங்க இங்க பிளாக் 1 இருக்கு. நெக்ஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பிளாக் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இது இப்படிதான் வந்து கிளாசிக் வெர்ஷன்ல வந்துட்டு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நம்ம நீங்க கிளாசிக் வெர்ஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாதவங்க ஒன்லி லைட்டிங் வெர்ஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதனாலதான் ஃபர்ஸ்டே வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு அதை வந்து டேஷ்போர்ட் வந்து கிரியேட் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ நீங்க இப்போ இதுல ஜென்ரேட் பார்த்த வரல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவை அதை நான் போஸ்ட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.